அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேன் ஒலிக்க போகிறோங்க. அது சொல்லப்போனால் தேன்னா இது வரைக்கும் வலித்து நம்ம தேன் அழித்து சாப்பிட்ருக்குறோங்க. முதல் முறையாக தேனவே பிடிச்சி நம்ம தேன் பெட்டியில் இன்றைக்கி வைக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த பார்க்கக்கூடிய இந்த தான் இந்த முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் தான் இப்போ தேன் இருக்குது. இதில் தேன் துளை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுக்கு தேன் அப்படின்வாங்க, வளர்ப்பு தேன்வாங்க. இந்த தேனை மட்டும்தான் வளர்த்துவாங்க. மலந்தேன், கொம்பு தேன் அப்படின்னு இந்த மாதிரி பல வகையான தேன்லாம் இருக்கும். இதில் இந்த அடுக்கு தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளத்தேன் அப்படின்னு சொல்கிற இந்த தேனை மட்டும் தான் நம்ம வளர்த்த முடியும். இந்த தேன் எங்களுடைய முருங்கை மரத்துலேயே இருக்குது. இப்போ அதனால் வேண்டி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் அதுக்காக வேண்டி தேன் பெட்டி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த தேனை பிடிச்சி அந்த ராணி தேனியை பிடிச்சி நம்ம பெட்டியில் வளர்த்துறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா புதுசாக பிடிக்கும்போது தேனியை நம்மளை கடிக்குமானுங்கிற ஒரே காரணத்தினால தான் இப்போ நான் அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக போயிட்டுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு தேன் பெட்டியை பார்ப்போம், அப்புறம் நம்மளுடைய தேனை அடுத்ததாக பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம தேன் பெட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த தேன் பெட்டி நாமளே ரெடி பண்ணது தான். பாருங்கள், இதுதான் நம்ம தேன் பெட்டி. பார்த்துங்க அப்படி இது பாருங்கள், இதுதான் நம்ம ரெடி பண்ண பாக்ஸு, தேன் பாக்ஸு. இது எல்லாமே இப்போ சொந்தமாக நாமளே ரெடி பண்ணது. இப்போ பாருங்கள், இதில் தான் அந்த தேன்லாம் இருக்கிறது. இதில் தான் அந்த அடுக்கடுக்காக ரெடி பண்ணது. பாருங்கள், நாமளாக சொந்தமாக ரெடி பண்ணது தான். இது பாருங்கள், எல்லாமே இந்த பாக்ஸ் எல்லாமே இதெல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த பெட்டி பாருங்கள், இது பாருங்கள், எல்லாமே தான் எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுதான் பெட்டி. இந்த பெட்டி உள்ள காட்டுது. இதுதான் பாருங்கள் அந்த பெட்டி, தேன் பாக்ஸு. இந்த தேன் பாக்ஸ் உள்ளே வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், அடுத்து அப்படி இந்த காட்டுது, நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த பெட்டி இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அதில் வைக்கிறது. இது இதுதான் அடி இது பாட்டம்னு சொல்லலாம். இதுதான் தேன் பாக்ஸுடைய அடி பாட்டம். இந்த பாட்டத்துக்கு மேலே தான் இந்த பெட்டி. பார்த்தீங்களா, இந்த பெட்டிக்கு உள்ளே தான் பார்த்தீங்கன்னா இதை எல்லாம் ஒவ்வொன்றா வைக்கிறேங்க. இதெல்லாமே அடுக்கிறேங்க. இது நாம்பளாக சொந்தமாக ரெடி பண்ண பெட்டி தான். இது வேறு யாரும் இது பண்ணல, நாம்பளாக ரெடி பண்ணிக்கிட்டது தான். பாருங்கள், எல்லாமே இதில் இருக்கிறதெல்லாம் அடுக்கி வச்சிட்டேன். இதுதான் அந்த தேன் பாக்ஸு. இந்த பாக்ஸுக்கு மேலே இதுதான் அந்த மூடி. இதை போட்டு நம்ம மூடி வச்சுட்டோங்கன்னா தேன் பாக்ஸ் ரெடி. இதுதான் நம்மளுடைய தேன் பாக்ஸு. இது நம்ம சொந்தமாக ரெடி பண்ணது, நாம்ளே ரெடி பண்ண பாக்ஸ் தான். இப்போ தேனை தான் பிடிச்சி நம்மளுடைய ராணி தேனை பிடிச்சி இதில் இப்போ வளர்ப்பு தேனை மாற்ற போகிறேங்க. இதுதான் நம்ம பாருங்கள், இந்த முருங்கை மரத்தில் தான் இருக்குது. இந்த முருங்கை மரத்தில் தான் இப்போ தேன் இருக்குது. இதுதான் அந்த முருங்கை மரம். இது முருங்கை மரம் நம்மளுது தான், வேறு யாருதும் இல்லை. இந்த நம்ம முருங்கை மரத்துலேயே சொல்லப்போனால் அடுக்கு தேன் அப்படிங்கிறது இந்த வளர்ப்பு தேன் இந்த மரத்தில் வச்சுருக்கு. இப்போ இந்த தேனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்குங்க. இதுதாங்க இந்த முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்துக்கு கீழே தான் இருக்குது. இப்போ தேன் மரத்தில் இருக்குது. இப்போ அந்த மரத்து பொருளில் இருக்கிறதுனால இதை நாம் வெட்டி தான் எடுத்தாகணும். வாங்க இப்போ நம்ம போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மரத்தில் தான் நமக்கு தேன் இருக்குது. இப்போ இந்த தேனை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், நம்ம இப்போ தேனை பார்க்கலாம். பாருங்கள், தேன் இருக்கிற இடம் அதுதான். பாருங்கள், அந்த இடத்துக்கு உள்ளே தான் தேன் இருக்குது. அந்த தேனை வலிக்கிறதுக்கான தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ அது கொஞ்சம் விட்டால் அது அன்றைக்கே கடிச்சிருச்சு ஆளை கொடுத்துங்க. அப்படி பாருங்கள், இப்போ தான் நம்ம தேனை பார்க்க. தேன் இருக்கிற இடம் இதுதான் தேன். பாருங்கள், எந்த அளவுக்கு கடிக்கிறதுக்கு பார்க்க. இதுதான் அந்த தேன். இதான் பாருங்கள், இதுதான் அந்த அடுக்கு தேன் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் அந்த பெட்டியில் வளர்ப்பது. இது எங்கள் ஊரில் துளை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி என்னை கடிச்சிருச்சு 2-3 டைமு. இப்போ இந்த தேனுக்காக தான் சேஃப்டியாக வந்துட்டுருக்கிறேன். இந்த மரம் தான் அது. கட் பண்ணிடு. இதுக்கு மேலே ஒரு புகை போடணும்னா இதில் சேஃப்டியாக இருக்கிறோம். கடிக்க ஓடி போயிரு, கடிக்கிறதுக்கு வந்தா. நம்ம மரம் யாரா கேட்காது. மேலே மரம்
பாத்துக்கா எடுத்துக்கங்க ரொம்ப பேசிக்கிறேன். அது இதே இடையில இது குஞ்சுடா அதில் ராணி தேனி வச்சுதுன்னு பேட்டரி எடுத்து தெரியும். அதில் பாரு ஏதாச்சும் ஐ வித்தியாசமாக தெரியுதுன்னு. பாரு பொட்டியில் கொட்டி வச்சிடலாம்ண்ணா. பொட்டி ஓப்பன் பண்ணு எடு. இதில் எது ராணின்னு தான் பார்ப்பா. இதில் எது ராணின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இதில் எதுவுமே தெரியல. யாருக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதுன்னு இதில் தான் மூண்டு தேனுக்குது. அது எது ராணின்னு கண்டுபிடிக்கிறது. அதில் தான் மூண்டு தேனுக்குது. பாரு இதில் ஏதோ பெருசாக தெரியுதுன்னு. பார்த்துட்டு இதில் தெரியுதுன்னு. சரி வைய அங்கே தூக்கிட்டு போய் வீட்டில் பார்த்துக்கலாங்க. ராணிக்கு பிடிச்சா தானே. ராணி தேனி எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எதுவுமே தெரியல. உள்ளே ஏகப்பட்ட தேனி உள்ளே இருக்குது. இப்போ அதை தொலைவி தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மரத்தையே கொஞ்சம் மாதிரி வெட்டி எடுக்கிறோங்க. எடுத்து தான் கண்டுபிடிக்கணும். நாங்களும் புதுசு தான், எங்களுக்கு இது தெரியாது.
இப்போ அதனால் அந்த மரத்தையை வெட்டி எடுத்து தான் கண்டுபிடிக்கணும். மரம் தாங்குமா பூங்க தாங்கும் அஞ்சு நிறைய போய் காய்ஸ் ராணி தேனியை பிடிச்சிட்டுங்க. ஆனால் அந்த ராணி தேனியை இந்த மரத்தை வெட்டும்போது அதெல்லாம் லைனாக அப்படியே வரிசையாக இருந்துச்சு எல்லா தேனியும். அப்போ அந்த ராணி தேனி மட்டும் தனியாக அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த தேனியை பிடிச்சி அதை அங்கே சின்னதாக ஒரு டப்பா ரெடி பண்ணி அந்த டப்பாவுக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டோங்க உள்ளே. இந்த தேன் பெட்டிக்குள்ளே வச்ச உடனே இங்கே வெளியே இருக்கக்கூடிய தேனி எல்லாமே அந்த ராணி தேனியை தேடிட்டு உள்ளே போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த ராணி தேனியை நாங்கள் பிடிக்கிறது உங்களுக்கு நான் காட்ட முடியல. ஏன்னு கேட்டிங்களா, அந்த ராணி தேனியை நாங்கள் புதுசுங்கிறதுனால அதை தொலைவுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நாங்கள் அதுவும் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் அந்த தேனை வலிக்க ஆரம்பித்தோங்க. அப்போ நாங்கள் அந்த தேனெலாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே 6-7 மணி ஆகிட்டாயிடுச்சு. அப்போ நாங்கள் அந்த பேட்டரை போட்டுலாம் தொழுவி தான் நாங்கள் அந்த ராணி தேனியை கண்டுபிடிச்சிங்க. ராணி தேனியை கண்டுபிடிச்சிட்டு சின்னதாக ஒரு டப்பாவுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு அதை லாக் பண்ணி கொண்டாந்து இந்த தேனி பெட்டிக்குள்ளே வச்சுட்டேங்க. இந்த பெட்டிக்குள்ளே வச்ச உடனே அங்கே வெளியே இருக்கக்கூடிய இந்த தேனி, இந்த வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேனி இங்கே எல்லாமே பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளே போகிறது வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த தேனி கட்டாயம் நாங்கள்லாம் இதை பிடிச்சி வச்சுருக்கோங்க. நாங்கள் புதுசு அப்படிங்கிறதுனால இந்த பெட்டியும் நாங்களே செஞ்சது தான். இந்த தேனியை கட்டாயம் இந்த பெட்டிக்குள்ளே தங்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த தேன் வளர்ப்புலாம் வந்து நிறைய ட்ரைனிங் வேணும். நாங்கள் அதையும் தாண்டி எங்களுடைய ஆர்வத்தினாலையும் ஆசையினாலையும் இந்த தேனை நம்ம வளர்த்துறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அடுக்கு தேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து பெரிய மரங்களில் பொந்துகளிலும் இப்போ அந்த சொல்ல கல் அடுக்குகளிலும் வைக்கக்கூடியது தான் இது அடுக்கு தேன். அதே பெரிய மலை பாறைகளில் மேலே வைக்கிறது மலந்தேன். அதேமாரி கொம்பு தேன், கொசு தேன், இந்த மாதிரி நிறையா வகையான தேன் இருக்கும். இதில் சிறப்பாக நம்ம வளர்த்தக்கூடிய தேன் இதுதான் அடுக்கு தேன் அப்படின்னு சொல்கிறது. வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் இந்த தேன் என்ன லெவலில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.